வணக்கங்க. கேட்டல் இன்பம் தொடரோட முதல் பாகத்துல தாமஸ் ஆல்வா எடிசன் போனோகிராஃபை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? ஆனா 1877ல எடிசன் இதை கண்டுபிடிப்பதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதுக்கு இன்னொரு வியப்பான வரலாறு இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்துருவோம். எட்வர்ட் லியான் ஸ்காட் டி மார்டின்வில்னு ஒருத்தர் 1857ல போனோட்டோகிராஃப்னு ஒரு கருவியை உருவாக்குறாருங்க. அதன் மூலமா ஒருவர் பேசக்கூடிய அல்லது பாடக்கூடிய ஒலி அலைகளை கிறுக்கல்களாக காகிதத்துல பதிவு பண்ணாருங்க. அதாவது நம்ம கையெழுத்தெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒலி அதிர்வுகளை காகித தாள்ல பதிவு பண்ணாருங்க. அதை போனாட்டோகிராம்னு சொன்னாருங்க. 1860ல ஸ்காட்டு தன்னுடைய போனோட்டோகிராம் ஒண்ணுல ஆக்லடெலூன், அதாவது நிலவின் ஒளியில்னு ஒரு பிரெஞ்சு நாட்டுப்புற பாடலை பாடி வச்சிருக்கிறாருங்க. அதை திரும்ப ஒலிக்க விடுறத பத்தியோ அல்லது அதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறத பத்தியோ அவருக்கு தெரியாமையே இருந்திருக்கார் போல. ஆனா இப்போ 150 ஆண்டுகள் கழித்து 2008ல கணினி பொறியாளர்கள் குழு ஒண்ணு ஸ்காட் செஞ்சு வச்சிருந்த அந்த போனோட்டோகிராம் பதிவை ஒரு கண்காட்சியிலிருந்து எடுத்து ஸ்கேன் பண்ணி இமேஜ் ப்ராசஸிங் மூலமா அதிலிருந்து அதனோட குரல், அவர் பாடின பாடல் எல்லாத்தையும் ஒலியா மாத்திட்டாங்க. 150 ஆண்டுகள் கழித்து அதுக்கும் முன்னாடி ஒருவர் பாடி வச்சிருந்த ஒரு தாள்ல இருந்த கிறுக்கலை ஒலியாக மாற்றி முதல் முறையா அவர் குரலை கேட்கறதுங்கிறது ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா? சரி, என்னப்பா இத்தனை ஆண்டுகளா அந்த போனாட்டோகிராம் பதிவுகளை ஒலியாக திரும்ப எடுக்க யாருமே முயற்சி பண்ணலையான்னு கேட்குறீங்க தானே? செஞ்சாங்க. குறிப்பா சார்லஸ் கிராஸ்னு ஒருத்தர் எடிசனுடைய போனோகிராஃபை வடிவமைச்ச 1877ஆம் ஆண்டுலேயே ஸ்காட் செய்து வைத்திருந்த அந்த போனோட்டோகிராம் பதிவுகளை ஒரு மெல்லிய உலோகத்தினோட பரப்புல மாற்றி பதிவு செய்வதன் மூலமா ஒலியா அதை பெற முடியும்னு கண்டுபிடிச்சாரு. இருந்தாலும் அவர் தன்னோட எண்ணங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாடியே தாமஸ் ஆல்வா எடிசன் போனோகிராஃபை கண்டுபிடிச்சிட்டுன்னு அறிவிச்சிட்டாரு. அப்ப என்ன பண்ண முடியும்? சரி, இந்த போனோகிராஃப் உருளைகள் இருக்கு இல்லையா, அது எப்படி இசைத்தட்டுகளாக மாறினங்கிற கதைக்கு வருவோம். டின்ஃபாயில் என்று சொல்லக்கூடிய மெல்லிய உலோகத்தாலான தாளை, அதாவது நம்ம இந்த சப்பாத்தி எல்லாம் நம்ம கட்டிட்டு ஊருக்கு போவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு மடமடப்பான தாளைத்தான் நம்ம டின்ஃபாயில்னு சொல்றோம். அந்த டின்ஃபாயில உருளையில சுற்றித்தான் எடிசன் முதலா ஒலி அதிர்வுகளை பதிவு பண்ணாரு. ஆனா அந்த மெல்லிய உலோகத்தாலான பதிவுகள் என்ன ஆகுது அப்படின்னா, பதியும் போது கிழிந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, மறுபடி கேட்கும்போது அந்த டின்ஃபாயில் தாளில் இருக்கக்கூடிய பதிவுகள் உருமாறி பயன்படுத்த முடியாம போயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை செயல்படுத்தலாம்னு நினைக்கும் போது என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட் வருது. நியூயார்க் நகரத்தில் மின்சார விளக்குகள், மின்சார அமைப்புகள் கொடுப்பதற்கான திட்டத்துக்கு அவர் போக வேண்டியதாயிடுச்சு. அப்போ இந்த போனோகிராஃப் அறகுறையா நின்று போச்சு இல்லையா, அதை சரியா வடிவமைக்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டது நம்ம அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லோட வோல்டா ஆய்வகம் தாங்க. டின்ஃபாயில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை 1880ஆம் ஆண்டுல கொண்டு கொடுத்தாங்க. அது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அட்டைனால செய்யப்படக்கூடிய ஒரு உருளையில மேல மெழுக பூசி அந்த மெழுகுல ஒலி அதிர்வுகளை பதிவு பண்ணாங்க. அப்புறம்தான் நம்ம எமிலி பெர்லினருங்கிறவர் வர்றாருங்க. அவர் 1890ஆம் ஆண்டு உருளைகளுக்கு பதிலாக கிராமபோன் ரெக்கார்டுகள் என்று அழைக்கப்படக்கூடிய தட்டையான வட்டப்பதிவுகளை உருவாக்குனாருங்க. இதையும் நம்ம போன பாகத்திலேயே பார்த்தோம். இசைத்தட்டுக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல வெளிப்புற விளிம்பிலிருந்து நடுப்பகுதியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பள்ளத்துல தான் பதிவுகள் இருக்குது இல்லையா? இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய இசைத்தட்டுகளோட வடிவமும் அதுதான். பெர்லினரு 1890ல இதை வடிவமைச்சார் இல்லையா, 1892ல இந்த இசைத்தட்டுகளை வணிக ரீதியா சந்தைப்படுத்த தொடங்கிட்டாருங்க. முதல்ல இசைத்தட்டுகளை அவர் கடினமான ரப்பர்ல தான் உருவாக்குனாரு. அதுக்கு பிறகு 1895ல அவர் ரப்பருக்கு பதிலா ஷெல்லாக் கலவையை கொண்டு வடிவமைச்சார். சரி, இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வைனல் இசைத்தட்டுக்கள், அதாவது பிளாஸ்டிக் இசைத்தட்டுக்கள், அதுக்கப்புறம் 40 ஆண்டுகள் கழித்து 1930ல தான் அறிமுகமாகுது.
முதலா வைனல் பிளாஸ்டிக் பதிவுகள் 1945 தான் சந்தைப்படுத்தப்படுதுங்க. அதுக்கப்புறமா தான் அது வரைக்கும் புழக்கத்தில் இருந்த ஷெல்லாக் பதிவுகள் முழுமையா விடுபட்டு வைனல் பிளாஸ்டிக்கு மக்கள் எல்லாரும் வந்தாங்க. கிராமாபோன் இசைத்தட்டுக்களை வடிவமைத்த எமிலி பெல்லினரால் கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி கட்டத்தில், அதாவது 1890களில் ஷெல்லாக்கு கலவையை வைத்து உருவாக்கப்பட்ட இசைத்தட்டு என்பது இதுதான். இந்த இசைத்தட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு நிமிடத்திற்கு 78 சுற்றுக்கள் சுற்றக்கூடிய வேகத்தில் இதை நீங்கள் இயக்கி இதில் இருக்கக்கூடிய ஒலியை செராமிக் ஊசியை கொண்டு நீங்கள் அதை என்ன பண்ணணும், இதை வந்து கேட்கணும். அப்போ தான் சரியான அளவில் அது கேட்கும். இதனுடைய இருபுறமும் நீங்கள் வந்து இதனுடைய பாடல்களை நீங்கள் கேட்க முடியும். ஆனால் இதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் இதை கீழே கூட போட வேண்டாம். கோவத்தில் நீங்கள் வேகமாக கீழே வச்சிட்டிங்கனாலே ஒரு ஒரு திடமான ஒரு ஒரு பரப்பில் இந்த இந்த இசைத்தட்டு பட்டு விட்டாலே இது நீங்கள் வந்து மறந்துட வேண்டியது தான். சுத்தமாக உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஒரு எச்சரிக்கையாக கையாள வேண்டிய, மண்பாண்டங்களை நாம் எப்படி கையாளுவோம், பீங்கான் பாத்திரங்களை எப்படி கையாளுவோம், அது போல மிகவும் எச்சரிக்கையோடு இதை நீங்கள் கையாளணும். அதுதான் இதனுடைய பிரச்சனை. ஆனால் 1930களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 45 சந்தைக்கு வந்த வைனல் பிளாஸ்டிக்கினால் உருவாக்கப்பட்ட இசைத்தட்டு என்பது இதுதான். இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வளையக்கூடிய தன்மை இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி. இதனால் இது அவ்வளவு எளிதாக உடையாது. ஆனால் இதோட கம்பேர் பண்ணும்போது ஷெல்லாக் கலவை ரெக்கார்டோடு கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ரெக்கார்டு கொஞ்சம் சிறப்புன்னு தான் சொல்லணுமே ஒழிய இது நீங்கள் உடையாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதை நீங்கள் கீழே போட்டிங்கனாலோ அல்ல இதனுடைய விளிம்பு இருக்க பாருங்கள், இது ரொம்ப மெல்லிய தகடு இல்லையா, இதனுடைய விளிம்பு ஒரு ஒரு திடமான ஒரு பரப்பில் போய் மோதினாலோ அல்லது ஒரு கூர்மையான பொருள் பட்டாலோ இது என்ன ஆயிரும், இது உடஞ்சி போயிடும். அதனால் இதையும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக தான் கையாள வேண்டி இருக்கிறது. ஆனால் இது இன்று வரை பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வைனல் பிளாஸ்டிக் ரெக்கார்டு என்பது இதனுடைய சிறப்பு. இதனுடைய இன்னும் பல வகைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, இதுவரைக்கும் பதிவு செய்து வைக்கக்கூடிய கலன்களை பற்றி பார்த்தோம் இல்லையா. இப்போ அது திரும்ப கேட்க உதவக்கூடிய கருவியான கிராமாபோன் பிளேயர்களுக்கு வருவோம். முதல் பகுதியில் சொன்னது போல கூம்புக்குழாய் ஒலிபெருக்கி எல்லாம் மாறி முதல் முறையா டிரான்சிஸ்டர் போனோகிராஃபு 1955 ஃபில்கோ என்ற ஒரு நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்படுதுங்க. இதுதான் இசைத்துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துதுங்க. அதாவது ரெக்கார்டுகளில் பயன்படுத்தக்கூடிய ஊசியானது தான் பயணிக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளால் அதிர்வடைஞ்சு அதோடு இணைக்கப்பட்டிருக்கிற காந்தம் கம்பிச்சுருள் எல்லாம் சேர்ந்து சிறிய அளவில் மின்னாற்றலாக அது உருவாகி அது அப்படியே ஒலிபெருக்கிக்கு போய் ஒலியாகி ஸ்பீக்கரில் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. இதுதான் இன்றைக்குமே நம்ம கேட்கக்கூடிய டேர்ன் டேபிள் என்று சொல்லக்கூடிய கிராமாபோன் ரெக்கார்ட் பிளேயர்னுடைய அமைப்புங்க. இதுக்கப்புறம் இன்னும் இந்த பிளேயர்களுடைய வகைகள் என்ன, ப்ரீஆம்பிளிஃபயரு, ஆம்பிளிஃபயரு, அனலாக் மற்றும் டிஜிட்டல் ஆடியோ ஃபார்மெட்டுகள், அதற்கான கருவிகள், குறிப்பாக அந்த டேக்குகள், இதெல்லாம் என்னங்கிறத பற்றி இன்னும் நிறைய இசைக்கேற்பு தொடர்பான கருத்துக்களோட செய்திகளோட நாம் அதை கொடுக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.